ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு பேய் படம், அதுவும் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. மலையாளத்தில் வெளிவந்த இன்னொரு சம்பவம். நம்ம ஹீரோ ஒரு பாரம்பரியமான நம்பூதிரிகள் ஃபேமிலியிலேருந்து வந்தவர். ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்து இந்த பூஜை மேலேயோ கடவுள் மேலேயோ பெருசாக நம்பிக்கை இல்லை. எனக்கு வந்து மிகப்பெரிய கிட்டாரிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மியூசிக் ட்ரூப்பில் வந்து கிட்டாரிஸ்டாக இருக்கார். ஒரு டைமில் வந்து அவருக்கு காசு கொஞ்சம் தேவைப்படுது. இந்த கிட்டாரிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மியூசிக் ட்ரூப், அங்கே வந்து வேலையும் இல்லாமல் போயிடுது. ஸோ அதனால் மறுபடியும் நம்ம சொந்த ஊருக்கு போயிட்டு அப்பா கூடயும் அண்ணா கூடயும் ஒர்க் பண்ணலாம், கொஞ்சம் காசு பார்க்கலாம் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இந்த பூஜை அப்படின்ற வேலையில் வந்து போகிறாரு. வீடு கிரகப்பிரவேசம், கடை திறப்பு விழாக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு பூஜையும் பண்ணுறாரு. அப்படி ஒரு டைமில் ஒரு பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அந்த வீட்டுக்கு போயிட்டு நீ பூஜை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் போகிறாரு. ஹீரோவும் அந்த வீட்டுக்கு போயிட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு முடிச்சிடுறாரு. அந்த பூஜை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஹீரோவை சுற்றி நடக்கக்கூடிய அமானுஷ்யமான நிகழ்வு தான் இந்த படத்தினுடைய மொத்த கதையை. சாதாரண கதையாக இந்த படம் வந்து ஆரம்பிக்கும், ஒரு காமெடி ட்ராமா தான் ஆரம்பிக்கும். போக போக படம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எமோஷன், சென்டிமெண்ட்டு, லவ்னு அடுத்தடுத்த லேயர் பயங்கர அட்டகாசமாக இருக்கும். சின்ன சின்ன காமெடி சீன்ஸ்கள் மூலமாக இந்த படத்தை பயங்கர சுவாரஸ்யமாக படுத்தியிருக்காங்க. குறிப்பாக கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தது. நம்ம ஹீரோ நிவின் பாலியோட ஆக்டிங் எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஹீரோயின் வருவாங்க, பேயை வந்து ஒரு பொண்ணு வச்சு பாருங்கள், அந்த பொண்ணுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமும் கூட. ஒரு பேய் படத்தை இவ்வளவு ஃபீல் குட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தினுடைய டீமு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. இந்த படமும் பயங்கரமாக இருக்குது. இந்த படம் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது, தமிழ் டப்பிலே இருக்குது. இது வரைக்கும் பார்க்காதுங்க, கண்டிப்பாக போய்ட்டு பாருங்கள்.